நவராத்திரி கொலு வரப்போகுது. கொலு பொம்மைகள், கொலு ஸ்டாண்டு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பூஜை ஐட்டம், ரிட்டன் கிஃப்ட்னு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வீடியோ போட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் கொலு பொம்மைகளுக்கான நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரி பொம்மைகளில் நீங்கள் செட்டாக வேணும்னாலும் செட்டாக எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ் பொம்மைகள் வேணும்னாலும் சிங்கிள் பீசஸாக எடுத்துக்கலாம். பைரவர், ஸ்கூல் செட்டு, ஐஸ்கிரீம் கடைக்காரர் செட்டு, பொங்கல் செட்டுன்னு நவராத்திரிக்கு தேவையான எல்லா சாமி சிலைகளுமே செட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அவதாரங்களும் இந்த மாதிரி செட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காது குத்து செட்டு, ஐயர் காது குத்துற மாதிரி, குழந்தைகள் ஆட்கள் இருக்கிற மாதிரி கவர் ஆகி வந்துடும். இதே மாதிரி தனித்தனியாக இருக்க பொம்மைகளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஆன்லைனில் ப்ரைஸை செக் பண்ணிகிட்டே வாங்கலாம். ஆன்லைன் ப்ரைஸை காட்டிலுமே கொஞ்சம் நார்மலாக அஃபோர்டபுளாக தான் இருக்குது ப்ரைஸு, அதனால் ஒர்த்தபுளாக தான் இருக்குது. இங்கே கிளேயில் செய்யக்கூடிய, அதாவது மண்ணால் செய்யக்கூடிய கொலு பொம்மைகளும் இருக்குது, பீங்கானில் இருக்குது, கண்ணாடியில் இருக்குது, மர பொம்மைகள்னு கொலு ஐட்டத்தில் எல்லா வகையான மெட்டீரியல்ஸ்லையுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மண்ணால் செஞ்ச பொம்மைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கிருஷ்ணர் வீடு வந்து செட்டாகவே வரும், தசாவதார செட்டு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க நவராத்திரிக்காக. நீங்கள் போகும்போது இன்னுமே கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மீனாட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ரொம்ப தத்துருவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலைகள், பழங்கள் வைக்கிற மாதிரி, கும்பம் வைக்கிற மாதிரின்னு நிறைய செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஓரலாக காமிக்கிறேன். நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸ்னால டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறையா கொலு பொம்மைகள் கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் போகும்போது நிறையா தான் அன்பாக்சிங் பண்ணி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. தவளும் கிருஷ்ணர் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கார். இவர் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கே நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. வெறும் 119 ரூபாய்க்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக இருக்கிறதுலாம் வந்துட்டு 100 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. கொலு பொம்மைகள் எல்லாமே உங்களுக்கு மண்ணால் செஞ்சது. இப்போ ட்ரெண்டிங்காக எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், தயிர் பானையில் கடைஞ்சி கிருஷ்ணர் எடுக்கிற மாதிரி, டாக்டர் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த தொழில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி அதுக்கான செட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலு படியில் வந்துட்டு பறவைகள், விலங்குகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுவுமே தனித்தனியாக சிங்கிள் பீசஸாக இருக்குது. செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா படியோட 2 சைடுமே நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வைக்கிறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வெறும் 70 ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நாய்க்குட்டி, ஒட்டகம், யானை, சிங்கம், புலின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் சிங்கிள் பீசஸ் தான். இப்போ கலசம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கலசத்தில் தேங்காய்க்கு முன்னாடி நீங்கள் அம்மனோட முகம் வைக்கணும் இல்லையா, அதுவுமே மண்ணால் செஞ்ச முகம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. இப்போ கொடை, இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டமும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே வந்துட்டு மங்கால செஞ்ச சிலைகள் தான். பீங்கான் சொல்லுவல்ல, அந்த மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ஹெவி வெயிட்டடாக. இதெல்லாம் வந்து கோல்டு ப்ளீட்டிங் சிலைகள் தான். தஞ்சாவூர் பொம்மை, குபேர பொம்மை, நிறைய பொம்மைகள் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு ப்ளீட்டிங்கில் இருக்குது. நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம். கொலுக்கு நீங்கள் படியில் வைக்கும்போது பொம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது முடிஞ்சோடனே ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸாக நீங்கள் டெக்கரேஷன் யூனிட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பொம்மைகளை வச்சுக்கலாம். கோல்டு ப்ளீட்டிங்லேயும் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கிருஷ்ணர் அவரோட வாகனத்தில் ராதை கூட இருக்க மாதிரி, கிருஷ்ணர் தனியாக இருக்க மாதிரி, ராதை கூட இருக்க பேராக இருக்க மாதிரின்னு நிறைய செட் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வித் ப்ரைஸோடய நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குல்ல. விநாயகர் அவங்க அப்பா கூட, சிவன் கூட இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. முருகர் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கார். இதெல்லாம் ராஜ அலங்காரத்தோட வேலோடு இருக்கிற மாதிரி. இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பிலோ 500 கீழே தான் இருக்குது. 447 ரூபா தான் போட்டிருந்துச்சு. முருகர் மயிலில் வந்து விரிஞ்சு இருக்க மாதிரி, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போ முருகருக்கு வந்துட்டு கிரீடத்தோடையே இருக்க மாதிரி, தனியாக வேல் மாதிரி இருக்க மாதிரி, இதெல்லாம் வந்து ஷோகேஸில் நீங்கள் வைக்கலாம். இல்லை டபுள் டேட் போட்டு காரு இதுலாம் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. பூஜை அறையிலையுமே சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மினியேச்சர் செட்டு மாதிரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ சின்ன கொலு வைக்கிறீங்க அப்படின்னா கூட குட்டி பொம்மைகள், இந்த மாதிரி விக்கிரகங்கள், சின்ன சிலைகளும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
முருகருக்கு பிடிச்ச வேலு மயில் இதெல்லாம் தனித்தனியாகவே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கொலு பொம்மைகள்லேயே வந்துட்டு ரிட்டன் gift கொடுக்குற மாதிரி உங்களுக்கு உட்டன்லேயும் நிறைய பொம்மைகள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷோகேஸ்லேயே வைக்கலாம். அழுக்கு பிடிச்சா கூட நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வீட்டோட முன்னாடி நம்ம உருளி வைப்போம் இல்லையா, அதுக்கிட்ட வைக்கிறதுக்கெல்லாம் விநாயகர்லாம் கொடையோடு இருக்க மாதிரி உட்டனில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஸ்டாண்டு இந்த மாதிரி தோரணமாக கட்டுவோம்ல நிலைவாசலில், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நவராத்திரிக்கு நம்ம வீட்டையே அலங்கரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தோரணம் பிளாஸ்டிக்கில் இருக்க பூவுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த நிலைவாசல் தோரணம் அப்படிலாம் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரிட்டன் gift கொடுக்கறதுக்காக நீங்கள் தாளம்பூ குங்குமம் இந்த மாதிரி சந்தனம்னு தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். மஞ்சள் கயிறு அந்த மாதிரியெல்லாம் கூட இந்த நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இல்லை குங்குமம் சந்தனம் வச்சு கொடுக்குற மாதிரி பிளேட் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியானதும் இருக்குது. இதில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுவாரில் அந்த புல்லாங்குழல் வெறும் 17 ரூபாய் 20 ரூபாய்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன குங்குமம் வைக்கிற பிளேட்டு நிறைய டிசைன்ஸில் இருக்குது. வெறும் குங்குமம் மட்டுமே மங்களகரமானது. இந்த மாதிரி குங்கும டப்பாவே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது இல்லை நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. வெறும் 28 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கே நிறைய குங்கும சிமிழ் டப்பா இருந்துச்சு. அதுவும் டிசைனாக இதெல்லாம் பாருங்கள் வெறும் 162 ரூபாய்க்கு செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சாதாரண கவரில் போட்டு நீங்கள் ரிட்டன் gift மாதிரி கொடுக்கலாம். ஜுவல்லரி பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பூஜை அறையில் குங்குமம் சந்தனம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடிய கொலு ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கொலு பொம்மைகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்லேயே இருக்குது. இதுவுமே கொஞ்சம் அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 100 200 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பூஜை அறையில் வைக்கும்போது வெள்ளி கூட கருத்து போயிடும், ஜெர்மன் சில்வர் சீக்கிரமாக கருக்காது. அதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாங்க. நிலைவாசலில் தோரணமாக தொங்கக்கூடிய இந்த மாதிரி நிலைவாசலுக்குன்னு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பூ வகைகளுமே வச்சுருக்காங்க. சிங்கிளாக சாமி போட்டாக்கு போடக்கூடிய மாலைகளும் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஒரு 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மாலை வெரைட்டிஸ்லாம். ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கொஞ்சம் கூடும். இதெல்லாம் தாம்பூலத்துக்கு நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பையில் போடுற மாதிரி மங்களகரமான பொருட்கள்லாம் வெறும் 3 ரூபாயிலேருந்தே சரவணா ஸ்டோரில் ஸ்டார்ட் ஆகுது. கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாமி ஃபோட்டோ மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவுடைய உங்களுக்கு வெறும் 8 ரூபாய்க்கு வந்துடும். வெத்தலையில் சந்தன குங்குமம் கயிறு இருக்க மாதிரியெல்லாம் இருக்கிறது வெறும் 6 ரூபாய் மட்டும்தான். கயிறு சந்தன குங்குமம் டப்பா மட்டும் இருக்கிறது வந்து மஞ்சளும் குங்குமமும் இருக்கும் வெறும் 3 ரூபாய் மட்டும்தான். மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் கயிறு இருக்கிறது வெறும் 3 ரூபாய் தான். இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டமும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாக்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.